வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாயை இப்படி விதையெல்லாம் எடுத்துட்டு விதையெல்லாம் இல்லாமல் ஒரு 10 மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை, லெமன், ஆஃப் லெமன், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஆயில் 2 ஸ்பூன். இது மிளகு பொடி, இது 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். சிக்கன் 1 கிலோ. நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கிள்ளி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். வதக்கிட்டதும் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளிச்சுக்கலாம். தண்ணி நல்லா தெளிச்சுட்டு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே வேக விடுங்க. நல்லா சிக்கன் வேகணும். உப்பு ஆட் பண்ணிடலாம். இல்லைன்னா உப்பு அந்த சிக்கனில் டேஸ்ட் உப்பு டேஸ்ட் இருக்காது. அதனால் பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகு தூளை அப்படியே மேலே தூவிக்கலாம். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற லெமனை மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக ஒரு கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி போடுறேன். இதனுடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் சிந்தாமணி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.